அயலாட்டுணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா கிட்ட பாண்டியன் பேசுறாரு. உங்களுடைய அப்பா நம்பர் இல்ல உங்களுடைய அண்ணன் நம்பர், வீட்டுல இருக்கிறவங்க யாராவது போன் நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லல. நிலா பார்த்தா இங்க அதிர்ச்சியோட பாண்டியனை பாக்குறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கல. இல்லைங்க, எங்களுக்கு இப்பதான் புரியுது நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்கீங்கன்னு. நீங்க உண்மையிலே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சோழனுடைய மனைவி அந்த வீட்டுல இருக்கீங்கன்னு நாங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இந்த கல்யாணத்தை ஒரு உண்மையான கல்யாணமா மனசார நீங்க ஏத்துக்கிறவே இல்லை. அப்படி இருக்கையில இந்த 4 ஆம்பளைங்களுக்கு மத்தியில ஒரு பொண்ணு தங்குறதுன்றது பெரிய விஷயங்க. இதெல்லாம் வேண்டாமே. இனிமேல் எதுக்கு இந்த உங்களுக்கு சங்கடம்? நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்த்திருக்கேன், உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கும். அதுவும் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நீங்க நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன் ஏன் இவங்க இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு. இப்பதாங்க புரியுது. உங்களுடைய மனநிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய போன் நம்பர் கொடுங்க, அவங்க கிட்ட நான் பேசுறேன். இல்லைன்னா வாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லையில நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இல்லைங்க, இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில, அங்கே போக மாட்டேன்னா பின்ன எனக்கு புரியல. நீங்க இங்கவும் இருக்க முடியாது, உங்க வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கல. நான் இங்க போனேன்னா எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு எங்க வீட்டுல பாத்திருக்க மாப்பிள்ள பிடிக்கவே இல்லை. ஆனா அவன் இன்னும் இங்கதான் இருக்கான். அவன் ஆஸ்திரேலியால இருந்தவன் இப்ப அவன் திருவண்ணாமலையில தான் இருந்துகிட்டு இருக்கான். நான் போனேன்னா எப்ப வேணாலும் அவன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனாலதான் நான் இங்க போகாம இருக்கேன். பத்தாவதுக்கு என்னுடைய காலேஜ் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி எரிச்சிட்டாரு. அவர்கிட்ட நான் சவால் விட்டே வந்திருக்கேன், உங்க முன்னாடி பெரிய ஆளா வந்து காட்டுவேன்னு. அதனால அது தட்டிக்கும் நான் கண்டிப்பா அங்கே போக மாட்டேங்க, எனக்கு அங்கே போக விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீலாம் சொல்லல. சரிங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கல. இப்போ தட்டிக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை, மற்றபடி எனக்கு ஏதாவது ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு, வேலை கிடைச்சதும் போகலான் இருந்தேன். அதுக்கு முன்னாடியே வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துருந்தேன். ஆனால் அந்த வீட்டு ஓனர் எனக்கு வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு எனக்கு தேவைன்றதெல்லாம் ஒரு நல்ல வேலை, நல்ல வேலை கிடைச்சதும் கண்டிப்பா நான் இங்கிருந்து போயிடுவேங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லல. சரிங்க, உங்களுக்கு நான் வேலை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. அட ஆமாங்க, இதுவரையே நான் உங்களை சோழனுடைய மனைவியா பார்த்து உங்க கூட பேசாம ஒரு விதமான ஒரு கூச்ச உணர்வுல இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் அப்படி கிடையாது. நீங்க சோழனுடைய மனைவியும் இல்ல, இந்த வீட்டுல நீங்க இருக்கக்கூடிய பொண்ணும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல நான் வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். வேலை கிடைச்சதும் நீங்க இந்த வீட்டை விட்டு தாராளமா போகலாம். இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சாலும் அது உங்களுடைய விருப்பம். இதுல நான் எதுவும் தடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு நான் வேலை ஏற்பாடு பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாரு. பாண்டியனுக்கு பார்த்தா நல்ல பழக்கத்துல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தரை நல்லா தெரியுது. அவர்கிட்ட போய் நிலா பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க கோல்டு மெடலிஸ்ட், இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் பாண்டியன் சொன்னதும் சரி அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த ஓனரும் சொல்றாரு. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. எல்லாம் கிட்ட வந்து பாண்டியன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என் கடைக்கு வாடிக்கையா வரக்கூடியவர். அவர்கிட்ட உங்களை பத்தி சொன்னேன், நாளைக்கு உங்களை கம்பெனிக்கு வர சொன்னாரு, இதுதான் கம்பெனியோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் நிலா கிட்ட கொடுக்கவும் இதை பார்த்ததும் சோழனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. இவ வேலை கிடைச்சது இந்த வீட்டை விட்டு போயிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வேலை கிடைச்சாதானே, வேலை கிடைச்சாலும் அந்த வேலை எப்படியாவது கெடுத்து விட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.